செலியனோட இழப்பு திரையுலகுக்கும் சரி, அவர்களோட நட்பு வட்டாரங்கள்ல குடும்பத்திற்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அதே டைம்ல சீமான் அவர்களுக்கு வந்து இது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னால யோசிக்க முடியல. எல்லாரையும் வந்து இவரு சீமான் அண்ணன் மேக்ஸிமம் தம்பிகள் அப்படின்னு சொல்லி தான் தம்பின்னு சொல்லி தான் அந்த உரிமையோட அழைப்பாரு. அதுக்கப்புறம் சில உறவு முறைகள் சொல்லி மற்றவங்களை கூப்பிடுவாரு. ஆனா செலியனை எனக்கு தெரிஞ்சு வந்து செலின்னு கூப்பிடுவாரு, இல்லன்னா செல்லமே அப்படின்னு கூப்பிடுவாரு. எல்லாரையுமே அவரு சந்தோஷமா தான், உற்சாகமா தான் வரவேற்பாரு. நான் கவனிச்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, செலியனை பார்க்கும்போது அவரு அவரு பேச்சுல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியும். அது எத்தனை பேர் கவனிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியும். அந்த செலியன் மேல ஒரு ஒரு தம்பி, ஒரு 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 நண்பர் அப்படிங்கிறத தாண்டி, எனக்கு தெரிஞ்சு செலியனை வந்து அவர் ஏதோ ஒரு ஒரு குழந்தைய பார்க்கும்போது இருக்கிற ஒரு மனநிலையில தான் அவர் செலியன பார்த்தாருன்றது தான் நான் இப்போ யோசிக்கிறேன். ஏன்னா, அப்ப அதை நான் யோசிச்சிருக்கேன். செலியன பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு பிரைட்னஸ் இருக்குல்ல. இப்ப நம்ம நண்பரை பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபீல் வரும். ஒரு அப்பா, அம்மாவை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும். தம்பிகளை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும். ஆனா குழந்தையை பார்க்கும்போது ஒரு ஃபீல். அந்த மாரி இருந்தத நான் பார்க்க முடிஞ்சது. அப்போ அந்த காலகட்டங்கள்ல செலியனும் பெருசா இல்ல. பெரிய செலியன் வந்து ஒரு அப்கமிங் ஒரு டெக்னீஷியன் தான். அந்த நேரத்திலேயே செலியன் மேல ஒரு அவ்வளவு பாசத்துக்குள்ள அது பாசமா, மரியாதையா அப்டின்னா கண்டுபிடிக்க முடியாது. 2மே மிக்ஸ் ஆனா எப்டி இருக்கும்? ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பேரன்போட சேர்ந்து கேரக்டருக்கு ஒரு மரியாதை குடுப்போம் பார்த்தீங்களா? அந்த கேரக்டருக்கான ஒரு மரியாதை வந்து செலியனுக்கு வந்து இவரு சீமான் அண்ணன் பயங்கரமாவே குடுத்துட்டு இருந்தாருன்றது என்னோட நான் கவனிச்ச விஷயம். நான் செலியனை அங்க பார்க்க போனப்போ, அந்த செலியனோட உடல் அந்த கண்ணாடி பேழைக்குள்ள அங்க வைக்கப்பட்டிருந்துச்சு. இவரு சீமான் அண்ணன் ரொம்ப ஒரு உடைஞ்ச ஒரு மனசோட, அந்த முகத்தோட உட்கார்ந்திருந்தாரு. அவரு அந்த செலியனோட இறுதி சடங்கை செய்றதுக்கு தன்னோட கட்சியோட தலைமை அலுவலகத்தில அந்த இடம் குடுத்தது அப்படிங்கிறது, என்ன பொறுத்தவரைக்கும் அ அ ஒரு 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 மாபெரும் மனசு வேணும் அதுக்கு. அது மாபெரும் மனசுங்கிறத விட மாபெரும் பேரன்பு வேணும். அதுதான் அது அப்படிதான் அத சொல்லணும். ஆ செலியனோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடைஞ்சிருக்கும். அதுக்கான நெறைய பேரோட பிரார்த்தனை அப்படிங்கிறத விட, சீமான் அண்ணன் அவர்களோட அந்த பேரன்பும் சேர்ந்து செலியனோட ஆத்மாவை அ சாந்தி அடைய வச்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட என்னோட ஒரு